Hi to all. TNPSC Group 2 S batchல நம்ம தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுதிருப்பீங்க. நேற்று எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக எழுதிருப்பீங்க. அதே நேரத்தில் இங்கிலீஷும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. சூப்பர், தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வேர் டு ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சில விஷயத்த நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து போகலாம். ஸோ வேர் டு ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம் நேஷனல் ரினைன்சஸ் அண்ட் இயர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். இந்த ரெண்டுமே பாருங்க 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நேஷனல் ரினைன்சஸ் டாபிக் 47 48 பார்த்தீங்கன்னா வந்து 10ஆம் வகுப்பு 11 அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்புல 7வது லெசன்ல 7.1ல இருந்து 7.3 மட்டும் தான். ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அந்த ஹிஸ்டரி டாபிக் முடிஞ்சிடும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதுவும் நம்ம கொடுத்துருப்போம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து குப்தா, டெல்லி சுல்தான், முகல்ஸ், இது வரைக்கும் நீங்க வந்து பார்க்கணும். ஸோ இவ்வளவுதான். இந்த டாபிக்கை நீங்க 36ல இருந்து 39 வரைக்கும் நீங்க பார்த்தா போதும். ஸோ அதுக்கானதை நாங்க கொடுத்துருக்கோம். சரி, அகைன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னைக்கு என்ன படிக்கணும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கெடியூல் போட்டாச்சு. ஸோ 21ஆம் தேதி இன்னைக்கு 9 மணில இருந்து 11 மணிக்குள்ள குப்தா பத்தி படிங்க. நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அந்த புக்ல இருக்கக்கூடியதை நீங்க பாருங்க, வேர் டு ஸ்டடி பேஸ் பண்ணி. அதுக்கடுத்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ½ அன் அவர் கேப் விடுங்க. மென்சுரேஷன், அதாவது அளவீட்டியல், இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக 2D 3D ரெண்டுமே பார்க்கணும். அளவியல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாருங்க, 2D 3D. ஏன்னா நமக்கு டைம் இல்லாதனால ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் 2D 3D தனித்தனியா வைப்பேன். ஸோ இப்போ நீங்க கண்டிப்பா இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். டெல்லி சுல்தான் டைமிங்கோட கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து ஐபிசி, நான் இது உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட்டும் நான் அனுப்புறேன். இது இன்னைக்கு நீங்க படிங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் கண்டிப்பா டெய்லி ஒரு 1 மணி நேரம் இல்லைனா 1.5 மணி நேரம் ரிவிஷன் கண்டிப்பா விட்டே ஆகணும், சொல்லிடுறேன். ஸோ ரிவிஷன் பண்ணதான் நமக்கு வந்து இன்னும் நிறைய மார்க் வந்து பூஸ்ட் ஆகும். அடுத்தது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்க வேண்டியது அகைன் 6 to 8க்குள்ள முகல்ஸ் பத்தி பாருங்க. அதுக்கடுத்து 9 மணில இருந்து 11 மணிக்குள்ள நேஷனல் ரிலையன்சஸ், 11 to 1 வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இது நிறைய ப்ராக்டிஸ் வேணும். 2 to 4 வந்து பாத்தீங்கன்னா இயர்லி அப்ரைசிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பா அந்த ரிபல்லியன்ஸ் பத்தி பார்க்கணும், வேலூர் கழகம், அதுக்கப்புறம் வந்து பழங்குடியினருடைய போராட்டம், இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்க்கணும். மென்சுரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சிலிண்டர் கோன் இது சம்பந்தமாலாம் பாருங்க. நான் உங்களுக்கு ஃபார்முலா அனுப்புறேன். அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி படிங்க. ஃபார்முலா வைக்கிறது, அதுல வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றது, உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். அவ்வளவுதான். பேசிக் இது வந்து பண்ணிக்கினாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். டே 3 வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. 6 மணில இருந்து 9:30க்குள்ள நீங்க என்னென்ன பண்ணணும்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ சண்டே வந்து பாத்தீங்கன்னா 24/8/2025 சண்டே நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. 3 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் செய்யப்படும். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே தான் இருக்கும். ஸோ இது காமனா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஸோ இதை படிங்க போதும். இப்படி நீங்க நான் சொல்ல நீங்க படிச்சுட்டு வந்தீங்கனாலே போதும், வரக்கூடிய குரூப் 2 சிறப்பா செஞ்சிடலாம். வாழ்த்துக்கள். இந்த ஸ்கிரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல நான் அனுப்புறேன்.